தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா, சாமானியன் நான், என்னால் என்ன செய்ய முடியும், சாமானிய பெண்ணாகி என்னால் என்ன செய்ய முடியும், சாமானியர்கள் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே பல அநேக கேள்விகள் இருக்கும் இல்லையா. இந்த சாமானியர்களாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் இறங்கி இருக்கிற இந்த 13 பெண்களை வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தாவேகா வேட்பாளர்களாக பெண் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் வந்து நாளைக்கு சட்டசபைக்கு போகிறாங்க. வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெருமிதமான ஒரு விஷயம்னு பாருங்கள் உறவுகளே. வந்து நம்மளால் என்ன சாதிக்க முடியும், சாமானியனான என்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வர நிலையில் இந்த தாவேகா கட்சியை சார்ந்த இந்த 13 பெண்கள் சட்டசபையில் போய் உட்கார போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கைக்குழந்தையோட ஒரு பெண் வந்து 3 மாத குழந்தையோட ஒரு பெண் இருக்காங்க. அதே மாதிரி நிறைமாத கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கிறாங்க. இந்த 2 பெண்கள் உட்பட மொத்தம் 13 பேர் அந்த சட்டசபைக்குள்ளே போய் கலந்துக்க போகிறாங்க. இதில் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து கடுமையாக உழைச்சா நம்மளும் வந்து எதையும் சாதிக்கலாம், நம்ம நேர்மையாக இருந்தால் நம்மளும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கொளத்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா, அந்த நேற்று போய் நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்ப வந்து கவலை கொண்ட ஒரு முகத்தோடு போய் எல்லாரையும் வந்து அழுத ஒரு முகத்தோடு போய் சந்தித்து நன்றி தெரிவிச்சிட்டு வந்தார். எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தேர்தல் தோல்வியில் வந்து தேர்தல் தோல்வி இருந்தாலுமே மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு போய் நன்றி சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்க கட்சியை சார்ந்த சில பேர் பேசின விதம் எனக்கு பிடிக்கல உறவுகளை. என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை. இப்போ நீங்கள் தான் வெற்றி தோல்வியை 75 ஆண்டு காலமாக ஒரு கட்சி வந்து இரு கட்சிகள் வந்து ஒரு திறம்பட செயல்பட்டு வெற்றி தோல்விகளை நிறையா சந்திச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ அவங்களே வந்து அவங்களே வந்து ஆட்சி நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கன்னா, இப்போ புதுசாக வர போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக வரப்போகிறோம் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுக்க போகிறாங்க, நம்ம எப்படி கண்டுக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்களை தாக்குறது, ஒரு ரிங்டோன் வச்சதுக்கு போய் ஒரு ரிங்டோன் தான் வச்சுருக்காரு. தாவேகா கட்சி சேர்ந்தவர் நிர்வாகி ஒருத்தர் ஒரு ரிங்டோன் வச்சது தாவேகாவோட அந்த ரிங்டோனுக்காக பார்த்தீங்கன்னா, அதை வச்சதுக்கு அதை ஒழிச்சதுன்றதுக்காக கோபப்பட்டு அடித்து மண்டையில் காயப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து அவங்கள தாக்குறது, தாவேகா தொண்டர்களை தாக்குறது, தாவேகா ரசிகர்களை தாக்குறது, இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இனிமேல் தான் உங்களுக்கு நெஜத்திலேயே செருப்படி வாங்க போகிறீங்க, கொளத்தூர் மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு, நிஜத்தில் செருப்படி வாங்க போகிறீங்க, வந்து இனிமேல் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சபிக்கிற ஒரு விதமாக வந்து சபிச்சுட்டு போயிருக்காரு இந்த கொளத்தூர் மக்களை பார்த்து. இது மூலமாக என்ன, அப்போ உங்களுக்கே வந்து ஃபேவராக மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கான ஒரு எங்களுக்காக நாங்கள் தனிப்பட்ட ஒரு முடிவை நாங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமையா, அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையா நான் கேட்குறேன். அப்போ இதுதானே உங்களுடைய குணம். அப்போ இத்தனை நாளாக வந்து உங்களுக்குள்ளே அந்த ஒழிஞ்சிட்ருக்க அந்த உள் குணம்ன்றது இதுதான். அப்போ நல்ல குணமே கிடையாதா நான் கேட்குறேன். நல்லாட்சி செய்யுங்க, ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, ஒரு நல்ல ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனால் அது எப்படி இருக்கும். அந்த மக்களை பார்த்து அவர் வந்து ஒரு பக்கம் வந்து நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்து நன்றி தெரிவிக்கிறதும், ஒரு பக்கம் அவர் கட்சியை சேர்த்த ஒரு கூட்டம் வந்து நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு உண்மையிலே இனிமேல் தான் உங்களுக்கு செருப்படி இருக்குது, இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி, இந்த ஒரு காணொலியில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, தாவேகா தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பார்த்துக்கணும். நான் இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து உங்களை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து சிஎம்மாக உட்கார வச்சதுக்கு முதல் காரணமே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான். ஏன்னா அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்து எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனிமேல் தான் நான் அந்த சட்டம் ஒழுங்கு இந்த தண்டனைகள்லாம் கடுமையாக்கப்படுறது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தான் அதை வந்து செயல்படுத்தணும். ஏன்னா இப்போ எதையும் செய்ய துணிவாங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஆட்சியில் வேறு அவங்க இல்லை, அதனால் எதையும் செய்ய துணிவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாமல் எப்படி ஒரு அமைதி பூங்காவாக வந்து இருக்கணுமோ தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு அமைதி பூங்காவாக நம்ம பிற மாநிலங்கள் நம்ம மாநிலத்தை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுற வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நான் இதுதான் என்னுடைய இது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லாதையும் செய்வீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த 5 ஆண்டு காலம் நல்ல மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நீங்கள் தான். யார் யாரெல்லாம் இந்த தடவை உங்களை ஓட்டு போடாமல் தேர்ந்தெடுக்காமல் விட்டாங்களோ அடுத்த வாட்டி விட்டதை நம்ம பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம வந்து நம்முடைய ஆட்சி வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் உங்களுடைய கடவுள் துணையாக இருப்பார். உங்கள் கூட உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் கடவுள் துணை எப்பயுமே இருக்கணும். எங்களுடைய துணையும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய துணையும் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்னா. நன்றி, வணக்கம்.